சிஆர்டியோட பவர் என்னன்னு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் வண்டி மாசாவே நிற்கிது. வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராகவே இருக்குது. வண்டி வந்து ஒரு விஐபி கஸ்டமர் மெயின்டைன் பண்ண வண்டி. அதெல்லாம் லைவாக பாருங்கள், எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஃப்ளோர் மேட்லாம் பூசு போட்டிருக்காங்க. நீட் சீட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2014-15 வண்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 25-30 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. வண்டி 4th கியரில் இருக்குது, ஏசி ஆனில் இருக்குது. இப்போ கியர் ஷிஃப்ட்டே பண்ண தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு ஏறும். 2 பைக்கு மட்டும் வருது, உங்களுக்கு ஏறி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எந்த வண்டியும் உங்களுக்கு ஏறாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம லோ பட்ஜெட்டில் இது மாதிரி நீட் அண்ட் குவாலிட்டியில் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவாங்க. நம்ம சர்வீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மாற்றினா அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிட்டுருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய அதே மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் கேட்கக்கூடிய சிஆர்டி இன்ஜின். சிஆர்டியோட பவர் என்னென்னு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் வண்டி மாசாவே நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007-8 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. வண்டிக்கு மொத்தம் 2 ஓனர், அதுவும் பார்த்தீங்கன்னா விஐபி ஓனர். இந்த வண்டி நேம் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். வண்டி பார்த்தீங்கன்னா 1,80,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. 4 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டேரிங் 4 பவர் உண்டா, ஏசி, பேக் ஏசி, வாய்ஸ் மெயில், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், மியூசிக் சிஸ்டம்னு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் புது பேட்டரி போட்டிருக்காங்க, புது ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்னு எதுவுமே இல்லை. ஒரு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் கிடையாது. வண்டியில் ஆயில் லீக்கு, ஸ்மோக் எதுவும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிங்கிள் பைசா செலவு இல்லாமல் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராகவே இருக்குது. வண்டி வந்து ஒரு விஐபி கஸ்டமர் மெயின்டைன் பண்ண வண்டி. அதனால வண்டி வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. பின்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். பேக் வியூ எல்லாம் லைவாக பாருங்கள், எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஃப்ளோர் மேட்லாம் பூசு போட்டிருக்காங்க. நீட் சீட்டோட கண்டிஷனும் நீட்டாகவே இருக்குது. டயர் கண்டிஷனை பாருங்கள், 4 டயருமே உங்களுக்கு ஒரு 60% இருக்கும். இன்டீரியரில் பாருங்கள், மிடில் சீட் எல்லாமே பாருங்கள். ஃப்ளோர் மேட் உங்களுக்கு புதுசாக போட்டுருங்க. பின் மேலே அப்போல்சர் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி 2 பேர் உட்காரலாம், சென்டரில் 3 பேர் உட்காரலாம், ஃப்ரண்டில் 2, மொத்தம் 7 பேர் தாராளமாக போகலாம். 8 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனில் லைவாகவே பாருங்கள். ஒரு ஃபேடு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்குது. நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக் ஏசி இருக்குது, அதில் ஒரு சார்ஜர் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புது ஃப்ளோர் மேட்டு கிடக்கு. வண்டியில் ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், வாய்ஸ் மெயில் வந்துடும், ஏபிஎஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடுது. எல்லாமே இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே ஓவரால் சூப்பராகவே இருக்குது. இதுதான் வண்டியோட இன்டீரியரோட உங்களுக்கு எக்ஸ்டீரியர் தான் வேறு லெவலில். உங்களுக்கு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2014-15 வண்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் ஆட் பண்ணி வரோம், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்டியோட பவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. வண்டியோட கியர் 4th கிடக்கு. வண்டி ஏசி எல்லாமே ஆனில் இருக்குது. இந்த வண்டியோட பவரை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணவே தேவையில்லை. எப்படி இந்த வண்டி சீரி பாயுது மட்டும் பாருங்கள். வண்டி ஓவர்டேக் பண்ணது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி. உங்களுக்கு கியர் ஷிஃப்ட்டே பண்ண தேவையில்லை, அப்படியே சீரி பாயும். இந்த சிஆர்டி இன்ஜின் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி ஏறும், வேறு எந்த வண்டியிலும் ஏறாது. இப்படி இது மாதிரி உங்களுக்கு சீரி பாயணும்னா உங்களுக்கு கியரை ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் ஏறும். கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் ஏறுறது ஒரே வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி இன்ஜின் மட்டும்தான். அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நல்லாவே ஸ்லோ ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா 25-30 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. வண்டி 4th கியரில் இருக்குது, ஏசி ஆனில் இருக்குது. இப்போ எப்படி ஏறுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். வண்டியோட கியர் ஷிஃப்ட்டே பண்ண தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு ஏறும். 2 பைக்கு மட்டும் வருது, உங்களுக்கு ஏறி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எந்த வண்டியும் உங்களுக்கு ஏறாது. இந்த 2 வண்டியும் ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம், அந்த பஸ் வரலைன்னா. இல்லைன்னா உங்களுக்கு அது சேர்த்தே உங்களுக்கு ஓவர்டேக் அடித்து காட்டிட்டு இருந்துப்பேன். வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டி. உங்களுக்கு A to Z எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியில் எடுக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷனில் சிஆர்டி இன்ஜின் 2007-8 வண்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி வண்டியெலாம் ரொம்ப ரஃப் அடி அடித்து வச்சுருப்பாங்க. இந்த வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டி. எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அவுட்லுக் எல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி மாதிரியே இருக்குது. அப்படியே 2014-15 வீட்டு ஃப்ரண்டில் விட்டிங்கன்னா அப்படி கெத்தாக இருக்கும் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நம்புறேன். வண்டியோட சிஆர்டியோட பவர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஒயிட் கலர் மாசான ஸ்கார்பியோ. உங்களுக்கு 4 வருஷம் எஃப்சிலாம் கரண்டோட, உங்களுக்கு வாய்ஸ் மெயில், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், மியூசிக் சிஸ்டமோட, உங்களுக்கு இந்த புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்டோட, உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இன்ஜினில் 100% கேரண்டியோட நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 இல்லை, 4,50,000 இல்லை, 4,15,000 இல்லை, 4 லட்சம் இல்லை. உங்களுக்கு
உங்களுக்கு 4,00,000 டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் 3,80,000 இல்லை 3,70,000 இல்லை. இந்த வண்டியோட கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஃபைனலாக கேட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,60,000. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம பேசி கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டி நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவர்ஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்க போகிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வெறும் 3,35,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். வெறும் 3,35,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். ஒரு புது 7 சீட்டர் நீங்கள் கார் எடுத்திங்கன்னா அதோட டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வருமோ அவ்வளோதான் இந்த பிரம்மாண்டமான மஹிந்திரா ஸ்கார்பியோட ப்ரைஸும். இந்த சூப்பரான மஹிந்திரா ஸ்கார்பியோ உங்களோட கார் பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக கால் வந்தால் மட்டும் தான் அந்த முடியும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிராஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆகிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டியெல்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். இது மாதிரி நீட் அண்ட் குவாலிட்டிலையும் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.